கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் ஒரு முஃமின் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அழகான பண்பு குறித்து குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய இடங்களில் இந்த சமுதாயத்தினர்களுக்கு உபதேசத்தை சொல்லித் தருகிறான். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது சூரா அல் அம்பியா என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 101 மற்றும் 102வது ஆயத்தில் அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறான் படிப்பினைக்காக வேண்டி. இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாஇக அன்ஹா முபஅதூன். 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா யஸ்மஊன ஹஸீஸஹா வஹும் ஃபீ மஷ்தஹத் அன்ஃபுஸுஹும் காலிதூன். வசனத்தினுடைய பொருள் என்ன? அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா, நல்ல காரியங்களிலே எவர் ஒருவர் முந்தி செல்கிறாரோ அப்படிப்பட்டவர் எப்படி அவருக்கு என்ன வெகுமதி என்று சொன்னால், உலாஇக அன்ஹா முபஅதூன், அவர் நரகத்தை விட்டும் தூரமானவராக இருப்பார் என்று சொல்லுகிறார். நீங்கள் எந்த நன்மையை செய்கிறீர்கள் என்பது இங்கே கணக்கில்லை. நீங்கள் தொழுகிறீர்களா, நோன்பு வைக்கிறீங்களா, தான தர்மம் வழங்குகிறீர்களா, இபாதத் செய்கிறீர்களா, என்ன நன்மையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் விரைந்து வர வேண்டும்னு சொல்றார். ஒரு அமலில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அங்கே முந்திக் கொண்டு ஒருவர் வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவருக்கென்று அந்த முந்தி வந்ததற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. நன்மை 2வது, நாம் செய்யக்கூடிய நன்மைக்கான கூலிங்கிறது 2வது. உதாரணத்தை பாருங்க, இன்னைக்கு ஜும்மாவில் கூட நாம் ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தோம். கடைசி 10 ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து துவங்குகிறது. இஃதிகாஃபுக்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள். கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் இல்லாத அளவுக்கு, கடந்த வருடங்களில் இல்லாத அளவுக்கு மக்கள் அதிகமாக வர வேண்டும். இஃதிகாஃபின் மூலம், அமல்களின் மூலம் பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு நமக்கு மத்தியில் செய்யப்பட்டது. இதே ஆயத்தை நீங்கள் அங்கே போய் பொருத்தி பாருங்களேன். நமக்கு மத்தியில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்களிப்பு செய்வதற்கான ஒரு நல்ல அமல் அறிவிப்பு செய்யப்படுகின்ற பொழுது யார் முந்தி கொண்டு வந்து முன்னால் நிற்கிறாரோ அவர் முந்தி வந்ததற்கு மட்டுமான கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உலாயிக அன்ஹா முபஅதூன், அவர் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்பட்டவர் ஆவார். அமலுக்கான கூலி இல்லைங்க, முந்திட்டு வந்ததற்கான கூலி. இது வெறுமனே உதாரணம் மட்டும்தான். ஊருக்குள்ள இருக்கக்கூடிய 1000 நபர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே அல்லாஹ் ஜகாத்து வழங்கக்கூடிய தகுதியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, மற்றவர்கள் கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய ஜகாத்து முன்னாடி இருக்கணும், மற்றவர்கள் தொழுகைக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய சிட்டிங் பள்ளிவாசல்ல இருக்கணும். நல்ல காரியம் என்று எங்கெல்லாம் எதுவெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே நான் முந்திக் கொண்டு வந்து நின்று பங்களிப்பு செய்வேன். இதனுடைய நோக்கம் என்பது பிறரை ஆர்வப்படுத்துவதற்காகவும் நன்மையை கொள்வதற்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர மக்களுடைய புகழாரம் ஒருபோதும் நம்முடைய மனதில் நோக்கமாக வந்து நின்றுவிட்டால் அந்த நீயத்தை ஒட்டுமொத்த அமலையும் பாத்திராக்கிறது. நாம் எதற்காக முந்திட்டு வர்றோம்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் நமக்கு கிடைக்கணும், இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கணும், அந்த நல்ல அமல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு முந்திக் கொண்டு முன்னால் வந்தால் அமல்களுக்கான கூலி தனியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் முந்தி வந்ததற்கான கூலி நரகத்தை விட்டும் நீங்கள் தூரப்படுத்தப்படுவீர்கள். அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். அந்த சூரா அம்பியாவினுடைய 102வது வசனத்தில், லா யஸ்மஊன ஹஸீஸஹா, நரகத்தினுடைய சலசலப்பை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, லா யஸ்மஊன ஹஸீஸஹா, அவர்கள் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்படுவார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதனுடைய சலசலப்பு அவர்களுடைய காதில் கேட்காது. நரகத்தில் இருக்கக்கூடிய கூச்சல், குழப்பம், அந்த நரகவாசிகள் படக்கூடிய வேதனை, நரகவாசிகள் புலம்பக்கூடிய புலம்பல், இவையெல்லாம் திருமறையில் ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நரகவாசிகள் நரகத்தின் எல்லையில் நின்று கொண்டு சொர்க்கவாசிகளை அழைத்து நிறைய புலம்புவார்கள், நிறைய பேசுவார்கள். நாங்கள் ஏன் நரகத்துக்கு வந்தோம் என்பதையெல்லாம் அந்த நேரத்தில் சொல்லுவார்கள். சொர்க்கவாசிக்கும் நரகவாசிக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். 9வது ஜுஸுல கிட்டத்தட்ட 3/4 ஜுஸுக்கு பின்னாடி இந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில் உண்டான அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு பக்கமே முழுமையாக பேசுவார். சரியா? இந்த விஷயம் கூட அவர்களுடைய காதில் கேட்காத அளவுக்கு நரகத்தை விட்டும் அவர்கள் தூரமாகி விடுவார்கள். லா யஸ்மஊன ஹஸீஸஹா, அவர்களுடைய காதில் நரகம் சார்ந்த எந்த சலசலப்பும் கேட்காது. வஹும் ஃபீ மஷ்தஹத் அன்ஃபுஸுஹும் காலிதூன்,
மனம் எதையெல்லாம் நினைக்கிறதோ அதையெல்லாம் அனுபவித்தவாறு சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதைத்தான் இந்த 2 வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இந்த 2 வசனத்துல இருக்கக்கூடிய கூலி ரொம்ப பெரிய கூலி. சொர்க்கம் வாஜிபாகிறது, நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்படுகிறார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய எந்த சலசலப்பும் கேட்காது. இந்த எல்லா கூலியும் செய்யக்கூடிய அமலுக்கல்ல, அந்த அமலை நாம் எந்த அளவுக்கு முந்திக் கொண்டு செய்கிறோம் என்பதை பொறுத்து அல்லாஹ் தரக்கூடிய கூலி. ரசூலுல்லாஹாகட்டும் சஹாபாக்களாகட்டும் நன்மையுடைய விஷயத்தில் முந்திக் கொண்டு வந்தார்கள். ஹஸ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கிறேன், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு இந்த மாதிரி பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது முன்னால் தொழுகை வைத்துக் கொண்டிருப்பார். தொழுகை முடிஞ்ச உடனே எல்லா நபர்களுடைய பிடரியை தாண்டி கொண்டு வெளியே செல்லுவார்கள். ஒரு சில பெண்களையும் தாண்டிட்டு வெளியே போவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசர அவசரமாக போவாங்க. பொதுவாக ஒரு நபரை தாண்டி செல்லுவது மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல வழிமுறை அல்ல. நமக்கு ஆர்வம் இருக்குது, நமக்கு இடம் வேணும்னா நாம் முந்திட்டு வரணும். ஜும்மாவில் முதல் சத்து வேணும்னு சொன்னால் 12:30 12:45 வரணும். பாங்க சொல்றதுக்கு முன்னாடி வரணும், அல்லது பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்கே இடம் கிடைக்கிறதோ அதுதான் உங்களுக்கான இடம். ஜும்மாவுக்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திலையும் இது பொருந்தும். வீடாகட்டும், எந்த ஒரு வரிசையாகட்டும், எந்த இடமாகட்டும், நீங்கள் எந்த இடத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கான இடம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கத்திற்கு மாறாக தொழுகை முடிந்தவுடன் அனைவரையும் தாண்டி செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தொழுகை அந்த செயல்பாடு நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, உள்ள வர்றாங்க. காரியம் சுமூகமாக இருக்கிறது. யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்த்தோம், என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன தங்கக்கட்டி இருப்பது என்னுடைய நினைவுக்கு வந்தது. தர்மத்துக்காக வேண்டி சதகாவுக்காக வெளியே இருந்து வந்த பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பங்கு வச்சு வெளியே கொடுத்துட்றாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னா, இன்றைக்கு வந்த பொருளை அன்றைக்கே முடித்து விடுவார்கள். மறுநாள் ரிஸ்கை அல்லாஹ் தனியாக தருவார். அல்லாஹுடைய அந்த அல்லாஹனுடைய அந்த ஹசானாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தொழுகையில சின்ன ஒரு ஞாபகம், சதகாவுக்காக வந்த பொருளில் ஒரு சின்ன தங்கக்கட்டி மிச்சம் இருக்கிறது, அதை சதகா செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் தாமதம் பண்ணனா என்ன ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ பாருங்களேன், நமக்கு ஹஜ்ஜு கடமையாகுதுன்னு வை. இந்த வருஷம் நம்ம எல்லா தயாரிப்போடு இருக்கிறோம். ஒரு சின்ன இடர்பாடு வரும். நல்ல காரியங்களில் தொழிலுக்கு வரதாகட்டும், நோன்பு வைக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இடையூறு வரும். வேலை வரும், முக்கியமாக இருக்கும், ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கும். கல்யாணம், காட்சி, மௌத்து, ஹயாத், வேலை, வெட்டி எல்லாம் மனுஷனுக்கு வந்து கொண்டே இருக்கும். என்ன பிரச்சனைனா, நாளைக்கு என்று அல்லது அடுத்த தருணத்திற்கு என்று ஒருவர் ஒரு அமலை தள்ளி வச்சால் நிச்சயம் அவரால் அந்த அமலை செய்ய முடியாது. இந்த வருஷம் வேணான்னு சொல்லி ஒருவர் ஒரு வருஷம் தள்ளி போட்டால் மௌத்து வரைக்கும் அவரால் அது செய்ய முடியும். மனசு வராது. ஒரு வருஷம் உங்களுக்கு எல்லாம் கூடி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஷைத்தான் அதே மாதிரி உங்களை தொடர்ந்து கெடுத்துட்டு இருக்கும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாத்தையும் தாண்டி போய் இந்த தங்கம் என்னுடைய வீட்டில் அடுத்த நொடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் மக்களுக்கு, ஏழைகளுக்கு பங்கு வச்சு விட்டுட்டு மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை இந்த இடத்தில் அந்த சஹாபி அறிவிக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக வேண்டி அறிவிப்பு செய்கிறார்கள், உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் எடுத்து சரிபாதியாக பிரித்து, வீட்டுக்கு கொஞ்சம், மார்க்கத்திற்கு கொஞ்சம் என்று சரிபாதியை பிரித்து சந்தோஷமாக எடுத்துட்டு வர்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வீட்டுக்கு என்னப்பா வச்சிங்க? வீட்டிற்கு நான் பாதியை வைத்திருக்கிறேன். பின்னாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க, செல்வம் முழுக்க கொண்டு வருகிறார்கள். வீட்டிற்கு என்னப்பா வச்சுட்டு வந்தீங்க? வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது, நன்மையான காரியத்தில் என்னால் ஒருபோதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை மிஞ்சிவிட முடியாது என்று உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த ஹதீஸ் நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை சாதாரண ஒரு செய்தியாக நம்மால் கடந்து சென்று விட முடியாது. நன்மையான காரியங்களில் எந்த அளவிற்கு அவர்கள் முந்தி செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அமல்கள் தனி, முந்திக் கொண்டு வருதல் என்பது தனி. இதைத்தான் நாம் இங்கே கவனிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்பார், காரியங்களில் அமல்களில் எது சிறந்தது என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து லிவக்திஹா, வக்து வந்த உடனே தொழுகிறது சிறந்தது.
என்ன காரணம்? நீங்கள் தொழுகையில் முந்திக் கொள்ளுங்கள், நல்ல அமல்களில் முந்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் நீங்கள் முந்திக் கொண்டு வந்தால், ஏற்கனவே தொடர்ந்து நாம் சொல்லி வந்ததைப் போல, அமல்களுக்கான கூலி தனியாக இருப்பதைப் போல, நீங்கள் முந்திக் கொண்டு வந்ததற்கு உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரா அன்பியாவினுடைய 101 மற்றும் 102 வசனத்தில் வாக்குறுதி தருகிறார். இறைவனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் நமது குடும்பத்தார்களையும் ஆக்கி தந்த நல்ல ஒரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.